அது சரியா 2024 நவம்பர் 26, அதாவது இப்பதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூருடைய இந்திரா நகர்ல இருக்கிற ராயல் லிவிங் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல நேரம் மதியம் 12:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷனிஸ்டா இருந்த ஒரு இளைஞர் ரிசப்ஷன் டேபிள் மேல இருந்து ஒரு டெலிபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. பட் அந்த காலை யாருமே அட்டன் பண்ணாததால இப்ப போனை வச்சுட்டு ஒரு சில வினாடிகள் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பக்கத்துல இருந்த ரூம் புக் பண்றவங்களுடைய டீடைல்ஸ் இருக்கிற ஒரு ஃபைல் எடுத்து அதை ஓபன் பண்றாரு. சோ இப்ப அதுல இருந்த இன்னொரு நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்ததால இப்ப ஒரு பெருமூச்சு விட்டபடி போனுடைய ரிசீவரை கீழே வைக்கிறாரு. அப்ப திடீர்னு அவருக்கு பின்னாடி லெஃப்ட் சைட்ல அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து யாரோ ஓடி வர்ற மாதிரியான ஷூ சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டு திகச்சு போனவரு இப்ப அந்த சத்தம் வந்த திசையை எட்டி பாக்குறாரு. அப்ப அந்த ஹோட்டலுடைய ரூம் பாய் ஒருத்தர் முகத்துல மரண பயத்தோட ஓடி வர்றதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. எதுக்காக இப்படி ஓடி வர்றான் அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவருக்கு முன்னாடி வந்து நின்ன அந்த ரூம் பாய் மூச்சு வாங்கினபடியே அவர்கிட்ட ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த ரூம் பாய் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான அந்த ரிசப்ஷனிஸ்ட் வேகமா அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போனவருக்கு இப்ப சில வினாடிகள் கழிச்சு ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ கர்ச்சீஃபா மூக்குல பொத்துனபடி நடந்து போனவரு ஆல்ரெடி டோர் ஓபன் பண்ண நிலையில இருந்த ஒரு ரூமுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த நேரத்துல அவருடைய இதய துடிப்பு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கேட்கிற அளவுக்கு சத்தமா இருந்துச்சு. அப்படி எகிரி குதிக்க ஆரம்பிச்சு அந்த இதய துடிப்போட மெதுவா அந்த ரூம்குள்ள போய் பார்த்தவரு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. பிகாஸ் அந்த ரூம்ல இருந்த பெட்ல ஒரு பெண்ணுடைய உடல் அழுகி போன நிலைமையில கடந்திருக்கு. ஆல்சோ அந்த பெண்ணுடைய கழுத்து, வயிறு, மார்பு ஆகிய பகுதிகளில் ரத்தம் காய்ஞ்சு போன நிலைமையில தேங்கி இருந்திருக்கு. இத பார்த்து பயந்து போய் அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்தவர் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அந்த ரூம்குள்ள இறந்து கிடந்த அந்த பொண்ணு யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, யாரு அவங்கள கொலை பண்ணுது அப்படிங்கிற ஒட்டுமொத்த கர்நாடகாவையுமே அதிர வச்ச இப்போதைய ஜெனரேஷன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு வகையில சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி சேஃபா இருக்கணும் அப்படின்னு நீங்க அக்கறைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுதான் நீங்க எனக்கு பண்ற ஒரு ஃபேவரா இருக்கும். அண்ட் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்த அந்த பெண்ணுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் டீமை வச்சு எவிடன்ஸை கலெக்ட் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரூம்ல இருந்து ஒரு ரத்தக்கரை படிஞ்ச கத்தியும் கூடவே ஒரு நைலான் கயிறுமே கிடைச்சிருக்கு. ஆல்சோ அங்க ஒரு பர்ஸ் மற்றும் மொபைல் போன் இருக்கிறதையும் நோட் பண்ண போலீஸ் அந்த பர்ஸை செக் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ள ஒரு ஆதார் கார்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த ஆதார் கார்டை செக் பண்ணும் பொழுதுதான் அங்க இறந்து கிடந்தது அசாம் மாநிலத்தை சேர்ந்த 19 வயதான மாயா கோகாய் அப்படிங்கிற
அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஆல்சோ அங்கிருந்த மொபைல் போனை ஆன் பண்ணி பார்க்கும்போது சிஸ்டர் அப்படிங்கிற பெயர்ல பல மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கால் அட்டன் பண்ணி பேசின ஒரு பெண் நான் மாயாவுடைய அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் மாயா கொலை செய்யப்பட்ட விஷயத்த சொன்ன உடனே போன்லயே அவங்க கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்களை விசாரிக்கும் பொழுது அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசாம் தான் அவங்களுடைய சொந்த ஊரு. அங்க யூடியூப் விளாகரா வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு இருந்த மாயாவுக்கு எப்படியாவது மும்பை, பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டில வேலை கிடைச்சு அங்கேயே லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனால ஏற்கனவே பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட இவங்களுக்கும் ஒரு வேலை பார்த்து தரும்படி கேட்டிருக்காங்க. ஸோ மாயாவுடைய சிஸ்டரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு கம்பெனில மாயாவை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஆல்சோ பெங்களூர்ல அவங்க இருந்த ரூம்லயே தன்னுடைய தங்கச்சி மாயாவையும் தங்க வச்சிருக்காங்க. பட் அப்படி போயிட்டு இருந்தப்பதான் நவம்பர் 23ஆம் தேதி காலையில மாயா அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட தனக்கு மைசூர்ல கம்பெனி விஷயமா ஒரு செமினார் அட்டன் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ரூம்ல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அன்னைக்குதான் மாயா கிட்ட கடைசியா அவங்க நேரடியா பேசினது. பிகாஸ் அதுக்கு அடுத்த நாள், அதாவது 24ஆம் தேதி காலையில இருந்தே மாயா அவங்க கிட்ட டைரக்டா பேசாம வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டுமே தான் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க மாயாக்கு கால் பண்ணா காலை கட் பண்ணி விட்டுட்டு அவங்க செமினார் ஹால்ல இருக்கிறதாகவும் செமினார் முடிய இனிமே 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மாயாவுடைய சிஸ்டர் போலீஸ் கிட்ட இதை சொல்லிட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல இன்னொரு பக்கம் மாயா இறந்து கிடந்த அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷனிஸ்ட் கிட்டயுமே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நவம்பர் 23ஆம் தேதி மதியம் 12:30 21 வயதான ஆரவ் அப்படிங்கிற ஒரு நபர் இறந்து போன அந்த பொண்ணு மாயா கூட வந்து ரூமை புக் பண்ணதா சொல்லியிருக்காரு. ஆல்சோ முதல்ல ஒரு நாள் மட்டுமே ரூம் கேட்ட ஆரவ் அதுக்கப்புறமா இன்னும் 2 நாளைக்கு ரூம் தேவைப்படுற அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்கான். சோ அந்த எக்ஸ்ட்ரா 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஆரவுடைய ரூம் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காரு. அது எடுக்கல அப்படின்னதுமே ஆரவுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு. ஆல்சோ அதே நேரத்துல தான் ஆரவ் தங்கி இருந்த அந்த ரூம் வழியா போன ரூம் பாய் அந்த குறிப்பிட்ட ரூம்ல இருந்து துர்நாற்றம் வருது அப்படிங்கறத நோட் பண்ணி ரூமுடைய காலிங் பெல்ல அடிச்சிருக்காரு. ஆனா அந்த ரூம் லாக் பண்ணப்படாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவரு அந்த ரூம்குள்ள போய் பார்க்கும்போது மாயா இறந்து கிடக்கிறத பார்த்த அதிர்ச்சியில அத அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ போலீஸ் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இருந்து அந்த ஆரவ் ரூம் புக் பண்றப்ப ப்ரூஃபா கொடுத்து அவனுடைய ஆதார் கார்டையும் அவனுடைய மொபைல் நம்பரையும் வாங்குறாங்க. அவனுடைய ஆதார் கார்டை வச்சு அந்த ஆரவ் கேரளாவுடைய கண்ணூரை சேர்ந்தவன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்ப கேரளா போலீஸ்க்கு கால் பண்ணி ஆரவுடைய வீட்டுக்கு போய் செக் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. அதே நேரத்துல ஆரவுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவன் எங்க போனா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அன்னைக்கு காலையில ஒரு 8:30 அவன் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே போறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 8:45 ஒரு கால் டாக்ஸில ஏறி போறது ஹோட்டலுக்கு வெளியிருந்த வேற ஒரு சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. சோ இப்ப அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆன கால் டாக்ஸியுடைய நம்பரை வச்சு அந்த டாக்ஸியை ஓட்டிட்டு போன டிரைவரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டிரைவரோ ஆப் மூலமா தான் அந்த ஆரவ் டாக்ஸியை புக் பண்ணதாகவும் அவனை பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் டிராப் பண்ணதாகவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ போலீஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆரவ் எங்க போனா அப்படிங்கிற ஃபுட்டேஜ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. இப்ப இதே டைம்ல கேரளா போலீஸ் கிட்ட இருந்து ஆரவ் அவனுடைய கண்ணூர் வீட்டுக்கும் இது வரைக்குமே வரல அப்படின்னும் அவன் ஒரு போன் கூட அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு பண்ணல அப்படிங்கிற தகவலும் கர்நாடகா போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போலீஸ் சரி ஓகே ஆரவுடைய மொபைல் போன் எங்கேயாவது சுவிட்ச் ஆன் ஆகுதா அப்படின்னு ரொம்பவே கவனமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கர்நாடகாவில் இருக்கிற ராய்ச்சூர் அப்படிங்கிற இடத்துல அன்னைக்கு நைட்டே ஆரவுடைய நம்பர் சுவிட்ச் ஆன் ஆகுது. பட் போலீஸ் அதை ட்ரேஸ் பண்ண
ஆரம்பிச்ச அடுத்த 5வது நிமிஷமே அந்த நம்பர் மறுபடியுமே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப அதுக்கப்புறமா மறுபடியுமே 2 நாட்கள் கழிச்சு நவம்பர் 28ஆம் தேதி காலையில மத்திய பிரதேசலையும் அகைன் அன்னைக்கு நைட்டே உத்தரப்பிரதேசலையும் அவனுடைய மொபைல் நம்பர் 2 முறை சுவிட்ச் ஆன் ஆகி உடனடியா ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இப்ப இதை கவனிச்ச போலீஸ் ஆரவ தேடி நேரடியா உத்தரப்பிரதேசுக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. பட் அவங்க அப்படி டிசைட் பண்ண அதே நாள்ல தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. யாரை தேடி உத்தரப்பிரதேஷ் போகலாம் அப்படின்னு இருந்தாங்களோ அவனே பெங்களூர் போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிருக்கான். இப்ப அவனுடைய இந்த செயலால உத்தரப்பிரதேஷ் வரைக்குமே தேவையில்லாம அலைய வேண்டியது மிச்சம் அப்படின்னு நினைச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க கர்நாடகா போலீஸ். அதுக்கப்புறமா அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை அவன் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். கேரளால தன்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கம்பெனியில வேலை செய்யறதுக்காக வந்த ஆரவ் ஒரு டேட்டிங் ஆப் மூலமா தான் மாயா கூட சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆல்சோ அந்த ஆப் மூலமா தான் அவனும் மாயாவும் போன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போன்லயே பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பேச ஆரம்பிச்சு அடுத்த ஒரு சில வாரங்களையே அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட அவங்க 2 பேருமே பெங்களூர்ல தான் இருக்காங்க அப்படிங்கறதால அடிக்கடி சினிமாக்கு போறது, ஷாப்பிங் போறது அப்படின்னு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்தப்பதான் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மாயா அவங்க வேலை செய்யற ஆபீஸில் இருக்கிற ஆண்கள் கூட ரொம்பவே சகஜமா பேசுறது, சிரிக்கிறது, தங்கூட இருக்கிற மாதிரியே அவங்க கூடவும் இருக்கிறத பார்த்து ரொம்பவே பொசசிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஆரவ். அது மட்டும் இல்ல, மாயா தன்னுடைய கம்பெனில வேலை செய்யற கொலீக்ஸ் கூட வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்லயும் இருந்திருக்காங்க. அந்த குரூப்லயுமே ஜாலியா சகஜமா பேசிட்டு இருக்கிறத பார்த்த ஆரவால அதை ஏத்துக்க முடியல. சோ ஒரு கட்டத்துல இந்த மாதிரி நீ ஆண்கள் கூட சகஜமா பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப இதை கேட்ட மாயாவோ, நான் ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க கூட பேசுறேன், நான் மட்டும் அந்த குரூப்ல இல்ல, இன்னும் சில ஃபீமேல் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையெல்லாம் அவன் புரிஞ்சுக்காம அடிக்கடி மாயா மேல சந்தேகப்பட்டு அவங்க கூட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆல்சோ மாயா அவங்க சிஸ்டர் கூட இருந்தா அவங்க யார் கூட எப்ப பேசுறாங்க அப்படின்னு தன்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்ச ஆரவ் மாயாவை தன்னுடைய ரூம்ல வந்து தங்கும்படி சொல்லி கம்பல் பண்ணிருக்கான். ஆனா இது மாயாவுக்கு பிடிக்காம அவங்க ஆரவ் கூட அவங்க ஆரவ் கூட பேசுறதையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் தப்பு பண்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அப்படின்னா உடனே டக்குன்னு அதுல இருந்து வெளியே வர்றது இந்த கேஸுடைய கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் கிரியேட் பண்ணும். அதுக்கு பதிலா மெல்ல மெல்லமா தான் அதுல இருந்து வெளியே வரணும். ஆப்போசிட் சைடுல இருக்கிறவங்களுடைய பார்ட்னருக்கு அதை புரிய வைக்கணும். அதே போல அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்த உடனே இன்னொரு புது ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. இதை நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். நம்மளுடைய STI எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இங்கேயுமே மாயா கம்ப்ளீட்டா ஆரவை அவாய்ட் பண்ணது ஆரவுக்கு மாயா மேல இருந்த கோபத்தை ரொம்பவே அதிகமாக்கி இருக்கு. சோ அந்த கோபம் தான் அவனுக்கு மாயாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே உருவாக்கி அந்த முடிவுக்குமே வந்திருக்கான். ஸோ இப்போ அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக மறுபடியுமே மாயாவை மீட் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்டிருக்கான். அதோட இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை கேட்டு மனசு மாறின மாயா பிரேக்கப்ல இருந்து அகைன் பேட்சப் ஆகுறாங்க. மறுபடியுமே ஆரவ் கூட சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ஆரவ், நீ என் கூட வந்து தங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டா இருக்கு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே என் கூட அப்படி தங்க வேண்டாம், ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஒரு ரூம் எடுத்து தனியா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன மாயா அதுக்கப்புறமா ஆரவ் அடிக்கடி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சதால ஒரு கட்டத்துல மனசு மாறி ஓகே சொல்றாங்க. சோ இப்போ அவனுடைய பிளான் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ஆயிருச்சு அப்படிங்கறதால அவனுடைய 2வது ஸ்டெப்பா அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்காக ஆன்லைன்ல இருந்து ஒரு நைலான் கயிறு ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கான். ஆல்சோ ஒருவேளை அந்த திட்டம் சக்சஸ் ஆகாம போனா அவங்கள குத்தி கொலை பண்றதுக்காக ஒரு பெரிய கத்தியுமே வாங்கியிருக்கான். பட் இது எதுவுமே தெரியாத மாயா அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட செமினாருக்கு போறதா போய் சொல்லிட்டு ஆரவ் கூட அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க.
ஆரவ் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அப்படி நாங்க ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்ச அடுத்த 10வது நிமிஷமே மாயா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்த ஆண்கள் கூட சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சா. இத பாக்குறப்பதான் எனக்கு இன்னுமே கோபமாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ உச்சக்கட்ட ஆத்திரத்துல மாயா கிட்ட இருந்த போனை புடுங்கின ஆரவ் மறுபடியும் அவனுங்க கூட பேசிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி மாயாவை சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால கோவப்பட்ட மாயாவும் பதிலுக்கு ஆரவ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மாயா மேல கொலை வெறியான ஆரவ் அவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கத்திய அவனுடைய பேக்ல இருந்து வெளியே எடுக்கிறான். இத பார்த்து பயந்து போன மாயா அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்கள போக விடாம கைகளை பிடிச்சு இழுத்து பெட்ல தள்ளி விட்டாம அவங்க மேல ஏறி உட்கார்ந்து இடது கையால அவங்களுடைய கழுத்தை பிடிச்சிட்டு வலது கையில வச்சிருந்த கத்திய வச்சு அவங்களுடைய நெஞ்சு, கழுத்து, வயிறு அப்படின்னு மாறி மாறி குத்த ஆரம்பிச்சிருக்கான். இதனால ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்ச மாயா அடுத்த ஒரு சில நிமிடங்களையே இறந்து போயிருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இப்படி மாயாவை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த 3 நாட்கள் அவன் அந்த இறந்த உடல் கூடவே அந்த ரூம்லயே தான் இருந்திருக்கான். ஆல்சோ வழக்கமா சாப்பாடு கொண்டு வர்ற ரூம் பாய் கிட்ட எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோட சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே போயிட்டும் வந்துட்டும் இருந்திருக்கான். அப்பதான் மாயாவுடைய சிஸ்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு மாயா மாதிரியே அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா ரிப்ளையும் பண்ணி இருந்திருக்கான். பட் அப்படி அவன் பண்ணிட்டு இருந்தப்பதான் மாயாவுடைய இறந்த உடல் டீகம்போஸ் ஆகி துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் அந்த ஹோட்டல்ல இருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்து போனவன் காலையில சாப்பிட போற மாதிரி அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியேறி எஸ்கேப் ஆயிருந்திருக்கான். ஆல்சோ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெயின் மூலமா உத்தரப்பிரதேஷ் வரைக்குமே போயிருக்கான். இடையில சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக அப்படின்னு போன் மூலமா கடைகள்ல அமௌண்ட்டை பே பண்றதுக்காக மட்டும் போனை ஆன் பண்ணி மறுபடியுமே ஆஃப் பண்ணிருக்கான். பட் இப்படி பண்ணிட்டு இருந்தவனுடைய கையில இருந்த அமௌண்ட் இப்போ ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதோட இனிமே போலீஸ் கிட்ட இருந்து அவன் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற தாட்டும் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு மறுபடியும் பெங்களூருக்கே வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆனே அப்படின்னு அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். இப்போ அவனுடைய இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவனுக்கு எதிரான சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ற வேலையில போலீஸ் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஈஸியா என்டர் ஆகிறதும் தப்பு, அதிலிருந்து ஈஸியா வெளியே வர்றதும் தப்பு. பிகாஸ் பார்த்த 10 நாட்கள்ல லவ் அப்படின்னு ஈஸியா என்டர் ஆனோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் பழக தான் அவங்களுடைய கேரக்டர் பத்தி நமக்கு தெரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸ்லயே ஆரவுக்கு பொசசிவ் இருக்கிற மாதிரி சில கேர்ள்ஸுமே பொசசிவா இருப்பாங்க. இந்த இடத்துல அது ஆணோ பொண்ணோ தன்னுடைய பார்ட்னர் பொசசிவா இருந்தா அதை ஏத்துக்கிட்டு தன்னுடைய பார்ட்னர் சொல்ற மாதிரி தன்னுடைய பார்ட்னருடைய மைண்ட் செட்லயே பசங்க கூடவோ இல்ல பொண்ணுங்க கூடவோ நீங்க பேசுறத அவாய்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருந்தா அந்த லவ் செட் ஆகும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு மாயா மாதிரி. சோ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, மாயா மாதிரி எடுத்த உடனே ஆரவுடைய கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்காம ரிலேஷன்ஷிப் குள்ள போக கூடாது. நான் மாயாவை மட்டும் குறை சொல்லல, இதே மாதிரி சில பெண்களும் இருக்காங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எடுத்த உடனே லவ் குள்ள போக கூடாது. ஃப்ரெண்ட்ஸா இருங்க, பல மாதங்கள் பழகுங்க. சோ அது பொண்ணோ பையனோ அவங்களுடைய கேரக்டர் பத்தி நல்லா புரிய வரும். இன்கேஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருந்தாங்க அப்படின்னா ஆரவ் மாதிரியான கேரக்டருக்கு ஐயோ இந்த பொண்ணு எல்லா பசங்கிட்டையுமே பேசுது, நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு தோணிருக்கலாம். அதே மாதிரி மாயா மாதிரி கேரக்டர் இருக்கிற பெண்களுக்கோ ஐயோ இவன் என்ன ஜாலியா பேசுறது கூட இப்படி எல்லாம் சந்தேகப்படுறான், கண்டிப்பா இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு தோணி இருக்கலாம். சோ பிரேக்கப் பண்ண வேண்டிய அவசியமே அங்க இல்ல. பிகாஸ் நீங்க தான் லவ்க்குள்ள என்டர் ஆகவே இல்லையே. ஸோ டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டு டோட்டலா அவாய்ட் பண்றப்பதான் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கேரளால நடந்த விஷ்ணுபிரியா கேஸ்ல கூட அப்படிதான். நம்ம சேனலுடைய வீடியோஸ் எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் வலியுறுத்துது. அது என்ன அப்படின்னா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையே வராம அந்த பிரச்சனைக்குள்ளேயே போய் மாட்டாம தவிர்க்கணும் அப்படிங்கறது தான் என்னோட பாயிண்ட். அதே போல தனியா ரூம் போறது, தனியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே உங்களுடைய விருப்பம். பட் சேஃபா இருங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த இன்சிடென்ட்ல கூட நைட் டைம்ல தனியா அவங்க லவ்வர் கூட இருந்ததுதான் அந்த கல்பிரேட் ஞானசேகரன் அந்த பொண்ணு அபியூஸ் பண்றதுக்கு சுலபமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸ்ல ஒரு கிரீப்பியான விஷயம் ஒண்ணு இந்த கேஸை எழுதின ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்கிட்ட சொன்னாரு. அதாவது அவருக்கு நவம்பர் 25ஆம் தேதி பர்த்டே. ஸோ லாஸ்ட் நவம்பர் 25 அன்னைக்கு நான் அவருக்கு விஷ் பண்ணியிருந்தேன். அப்படி நான் விஷ் பண்ணது என் மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்த
இருந்த அவருக்கு மறக்க முடியாத ஒரு நாளா அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. பட் அப்படி அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்த அதே நாள் தான் பெங்களூர்ல மாயாவுடைய இறந்த உடல் கூட ஆரவ் இருந்திருக்கான் அப்படிங்கறது அவர் இந்த ஸ்கிரிப்டை எழுதும் போது அவருடைய நினைவுக்கு வந்திருக்கு. அதாவது நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்த, நம்மளால மறக்க முடியாத ஒரு நாள்ல எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் ஒரு கொடூரமான சம்பவத்தை செஞ்சுட்டு இருந்திருக்கான் அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் பொழுது அது ரொம்பவே கிரீப்பியான ஒரு ஃபீலிங்கா நமக்கு தரும் இல்லையா? ஆக்சுவலா நானுமே இந்த மாதிரி நிறைய முறை நினைச்சு பார்த்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில கண்டிப்பா ஏதாவது ஒரு பயங்கரமான கிரைம் நடந்துட்டு தான் இருக்கும். நினைச்சாவே ஒரு மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே ஹாப்பியா நியூ இயரை கொண்டாடிட்டு இருந்தப்ப ஒரு ஜேர்னலிஸ்ட ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணானுங்களே, அந்த மாதிரி. சோ மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், பல பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது எந்த கேஸ் வேணும், எந்த டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.